வணக்கம் மக்களே. நாங்கள் இன்றைக்கி அதாவது எங்களுடைய ஊராக இருந்து வந்துட்டுருக்கக்குள்ள எங்களோட ஊரில் இருக்கிற கேம்ப் உண்டு, நேவி கேம்புக்காராக இன்றைக்கி அதாவது இன்றைக்கி போயாட்டியை முன்னிட்டு எங்களுக்கு பாருங்கள் கடலை சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்த நின்றுட்டுருக்கேன். ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. அந்த கடலை ஒரு பிரச்சனையும் இல்லை, கடலையில் எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா இருக்குது, நல்லா செய்திருக்கிறாங்க. இப்படி தான் பாருங்கள், என்ன இலையில் கொடு, நான் தான் சொப்பினில் வச்சுருக்கிறேன் கொட்டுவேன்னு சொல்லி இலையை பாருங்கள் அப்படி இருக்குது. எங்கட அந்த கட்டக்காய் மரம் இலை இருக்குல்ல, அந்த இலையில் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்குது கட்டக்காய் மரம் இலையோடு சேர்ந்து நாங்கள் இந்த கடலையை சாப்பிட போகிறோம். வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். பாருங்கள், நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு கூட நல்லா இருக்குது. சூப்பர். நல்ல மிளகெல்லாம் போட்டு நல்லா சேர்க்குறாங்க. ஏன்னா இது ஒரு இடத்துல இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி சாப்பிட்ற இடத்த தான் நம்ம ஆசைப்படுவோம். கட்டக்காய் மரத்து இலையில் கடலை நல்லாயிருக்கும். நல்ல வெள்ளைப்பூடு, மிளகு, அடுத்த என்ன சீரகம், நிறைய சாமான் போட்டுருக்கு. அதாவது நம்ம இதில் போடக்கூடிய மாதிரி, தாளிக்கக்கூடிய மாதிரி நல்லா தாளிச்சிருக்கு, நல்லாமல் இருக்குது. அப்படிங்கிறத தான் நாங்கள் சேர்த்துட்டோம். ஏதோ வரும்போது நிப்பாட்டினதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். இப்படியான போன முறை நடந்ததாகும். போன முறை பொசனுக்கு வெசாக் ரெண்டுக்கும் செய்தவங்க, ரெண்டுக்கும் இப்படி கொடுத்தவங்க சாப்பாடு கொடுத்தவங்க. வெசாக்குக்கு பொசனுக்கு கடலையும் ரிங்ஸ் ஏதோ கொடுத்தவங்க கூடாது. அதில் வரும்போது அப்பவும் வாங்கி சாப்பிட்டேன். நானும் ஒவ்வொரு முறையும் அதில் வரும்போது கொடுக்குறது நல்ல ஒரு விஷயம். யாரும் சில நேரம் பசியோட வாராக்கள் இருந்தால் கூட இதை சாப்பிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது. ஆனால் வாங்கி சாப்பிட்றாக்கள் என்ன செய்கிறாங்க, சில பேர் கீழையும் கொட்டிட்டு போகிறவங்க இருக்காங்க, அப்படியே நாக்களும் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் கொல்லப்பட்டக்கூடாதுன்னு சொன்னால் எத்தனை பேர் உணவின்றி கைப்போரும் இருக்கிறாங்க. அப்படி இருந்து இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படணும். நல்லா இருக்குது. நல்ல கடலையோட சேர்த்து பிரட்டல். கடல் மட்டும் இன்றைக்கு கொடுக்கல, இன்றைக்கு 2 இது கொடுத்தாங்க, கடலையும் தேநீரும் கொடுத்தாங்க. அது இன்னும் ரிங்ஸ் எதை கொடுத்துருக்கோம் நினைக்கிறோம். அப்படி இன்றைக்கி கோயிலே தானே ட்ரிங்க்ஸ் எதை கொடுத்துருக்காங்க. கட்டாயம் இதை அனைவரும் பாருங்கள். அதாவது எந்த மதத்தவர் இருக்கோனா, எந்த ஜாதியில் இருக்கோனா, சரியா, இவங்க செய்கிறத பாருங்கள். ஏதோ அவங்களால் இயன்றதை, அவங்களும் மாசக்க சம்பளம் எடுக்கிறாங்க தான், அவங்களால் இயன்றதை காசுலையும் கொடுத்து உதவுறாங்க. காசில் கொடுத்து உதவி உப்பியானதுலையும் செய்கிறாங்க. இன்றைக்கு போயாட்டே தானே, அதனால தான் இப்படி செய்கிறாங்க. நல்லாவும் இருக்குது. கடைக்கு போனாலும் செலவு கூட. அதனால இடம் இப்போ ஒரு பிளேண்டியும் ஒரு வடையும் குடிக்க போனால் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எப்படியும் 100 ரூபா மட்டும் 200 மட்டும் வேணும். 200 காணாதான் நினைக்கிறேன். இப்படி இருக்கும்போது இருக்கிற சூழ்நிலைக்கு இப்படி ஒரு கடலை பார்சல், இப்படி இந்த மாதிரி கடலையை வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். இப்படி ஒரு கடலையை வச்சுக்கிட்டு நாங்கள் சாப்பிட்றோம், பஞ்சு போடுவோம். ஆனால் வீட்டில் கடலை அவிச்சா கொண்டா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான்.
என்னடா கடலையாக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் எனி டைம் அவிக்கிறது தானே, ஒரு சில நேரத்தில் இருந்து போட்டு அவிக்கிறது தானே அந்த கடலையை. அதனால் பெருசாக கணக்கெடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த இந்த பின்னர் டைமில் வந்து ஒரு கடலை இதை கொடுத்ததுக்கு அவங்க நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னு சொன்னால் யாருமே செய்யாத உதவி. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இல்லை பூனை ரெண்டு கற்றுது. பூனை கொஞ்சம் வச்சா நல்லா கண்டுபடுது. குட்டியோட அதாவது தாயும் குட்டி நிற்குது. கூப்பிட்டு வைக்குமா இதை வச்சுப்போம். ரைட், அது நல்லதான். புஷ் 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 புஷ். புஷ் புஷ் பா. பூனை வருது, ரெடியாக வருது பூனை. அதில் இந்த இலையில் வச்சேன்னா காற்றுல கிளப்பிட்டுது. பூனை வருது பாருங்கள். தாயும் மகளும் பாறாங்க, 2 பேரும் மாறாங்க. மகனும் மகளும் தெரியாது, 2 பேரும் மாறாங்க. அதில் இலையிலையும் வச்சுனா சொப்பிலையும் வச்சுருக்கேன். அது சாதா பொட்டிட்டுது. 2 பேரும் மாறாங்க பாருங்கள். மியாமியா 2 பேரும் சத்தம் போட்டு, நான் வேற எங்கேயும் சத்தம் போடுதாக்குன்னு பார்த்தேன். இதுக்குள்ள தான் சத்தம் போட்டுருக்கு. அதனால் அதை பார்க்க இல்லை. பாங்க 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 பாங்க. இதாக வருது பூனை. மியாவ் மியாவ் பா. சாப்பிட ரெடி. இது குட்டி பூனை தான். அது இந்த கடலையில மனத்துக்கு வந்த வரத்தான் இருக்குது பாருங்க. சாப்பிட போகுது. அதிகமாக சாப்பிடும்னு நான் நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம். அது ரைட், வந்துட்டார். இப்போ வந்து சாப்பிட்றது ரெடி ஆகுது. சாப்பிடுது, அந்த கடலையும் சாப்பிடுது. பரவாயில்லை. பூனைக்கும் பசி வராமலாம் இருக்கும். மனுஷனுக்கே பசிக்கும் போது பூனைக்கு பசிக்காமலாம் இருக்கும். மியாவ் 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 மியாவ். நல்லா இருக்கு. நான் அதில் கடலையே வச்சுட்டு வந்தேன். அதில் பாலில் சாப்பிடுமான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுது. இப்போ